மிக்ஸி ஜாரில் கிராம்பு 5, ஏலக்காய் 2, பட்டை கொஞ்சோண்டு, என்னோடய மெஷர்மெண்ட் ஸ்பூனு. இந்த ஸ்பூனில் மிளகானது 1 ஸ்பூன் அளவும், சீரகமானது 1 ஸ்பூன் அளவும், சோம்பானது 1/4 ஸ்பூன் அளவும் இதோட சேர்த்துட்டு, ஏன் சோம்பு கூட சேர்த்து அப்படின்னா நண்டில் கவுச்சி வடை கொஞ்சம் கூட இருக்கும், அதுக்காக சோம்பு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் ஓரளவு எவ்வளோ தூரம் பொடி பண்ண முடியுமோ அந்தளவு பொடி பண்ணால் நம்மளுக்கு குறன்னு தான் தெரியும். பரவாயில்ல இருக்கட்டும். அடுத்து இதோடையே பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணது, அரை தக்காளி அதையும் கட் பண்ணது இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே 1/4 ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சிக்க போகிறேன். அரைப்படலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்படி அரைப்பட்டு வரமே கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த கடாயில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடுமே அரைச்ச மசாலா சேர்த்துட்டு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவும், மிளகாத்தூளானது 1 டீஸ்பூன் அளவும் இதோட சேர்த்துட்டு இது எல்லாமே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். இது வதங்கி வரும்போது இந்த கலர் மாறி அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மசால் சுண்டி வரும். அந்த அளவு நம்ம வறுத்துக்கணும். கருத்துடக்கூடாது. கருத்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி மசால் சுண்டி நம்மளுக்கு வரமே இப்படி தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நண்டானது 1 கிலோ நண்டு அதை இதோடு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நண்டு லைட்டாக கலர் மாறும். இப்படி கலர் மாறமே நண்டு முழுகிற அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா வெந்து நம்மளுக்கு லைட்டாக தண்ணி பதத்து இருக்கும். அந்த அளவு கூட விடாமல் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த நண்டானது நம்மளுக்கு நல்லா வெந்து அதே மாதிரி மசாலையும் நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து செம்ம சூப்பராக நம்மளுக்கு வெந்து வரும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசால் கிடச்சிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பரான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.